குருப்யோ நமஹ நமோ நமஹ. ஒரு 15-17 நாளாக போஸ்டிங் போடல. நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள், கொஸ்டின்கள்லாம் கேட்டிருக்கள். எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கறதுக்கு தான் இந்த போஸ்டிங்கு. ரொம்ப சந்தோஷம். நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கில் எல்லாம் கேட்டிருக்கள். அந்த ஈடுபாடு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது ரொம்ப உந்துதலாகவும் இருக்குது எனக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்து அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் இந்த செஷன் இருக்குது. ஸோ இந்த செஷன் வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஸோ பார்த்தோம்னா எல்லாருக்கோட கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஒரு நல்ல ஞானபூர்வமாக இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம் இதை. அது வந்து ஷுவர், அது வந்து நான் கிளியராக இருக்கேன். ஸோ மேலும் மேலும் கேளுங்க டவுட்டை. நம்ம இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேருமே கற்றுக்கலாம். உங்கள்கிட்டருந்து நான் கற்றுக்கிறேன். கண்டிப்பாக அந்த பாதையில் பண்ணிச்சுட்டே இருக்கலாம். இப்போது ஆரம்பிச்சிடலாம். சரியா? குருப்யோ நமஹ நமோ நமஹ. எந்த ஒரு ஞானம் அடையணும்னாலும் அறிவு எதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் வேணும். என்னது? பிரமாத்தா, பிரமாணம், பிரமேயம். பிரமாங்கிறது ஞானம். இந்த பிரமாக்கு, இந்த ஞானத்துக்கு, இந்த ஞானத்தை அடைவதற்கு 3 விஷயங்கள் வேண்டியிருக்கு. என்னெல்லாம்? பிரமாத்தா. பிரமாத்தானா யாருக்கு இந்த ஞானம்? இந்த ஞானத்தை அடைபவன். ஒரு பிரமாணம் மூலமாக ஒரு பிரமேயத்தை, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுவன் வந்து பிரமாத்தா. யாருக்கு அந்த ஞானம் கிடைக்கிறதோ, எவன் ஒருவன் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறானோ அவன் பிரமாத்தா. அது இருக்கணும். அவனுக்கு தானே, அவர் இருந்தால் தானே அந்த ஞானம் நடக்கும். யாருக்கு ஞானம் வருதில்லை. அப்புறம் எதன் மூலமாக அந்த ஞானத்தை பெறுகிறோம், அது பிரமாணம். ஒரு எல்லாத்துக்கும் உதாரணம் கொடுக்குறேன். புரியும், கண்டிப்பாக புரியும். 3, எதை பற்றிய ஞானம். கரெக்டாக நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுடைய எல்லா ஞானமே, அறிவு, தெரிந்து கொள்வது எல்லாமே ப்ராடாக இந்த 3 இருக்கும். அப்போ தான் ஞானம் சொல்லலாம், பிரமா சொல்லலாம். பிரமாங்கிறது ஞானம். மா அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் மெஷர், டு நோ அப்படின்னு அர்த்தம். பிரமானா ஸ்பெஷலாக அதை பற்றி குறிப்பாக தெரிந்து கொள்ளுதல், ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பாக தெரிந்து கொள்ளுதல். ஸோ ஒரு விஷயத்தை குறிப்பாக தெரிந்து கொள்ளணும்னாக்க யாருக்கு இந்த ஞானம் வருகிறது, எதன் மூலமாக அந்த ஞானத்தை பெறுகிறான், எதை பற்றிய ஞானம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா தெரியும். ஒரு பானையை பார்க்குறோன்னா, ஸோ இங்கே வந்து பிரமேயம், விஷயம் என்னது? பானை. பானையை பற்றி ஞானம் அடைவது யார்? யாரை பார்க்குறோன்னா அவன் பிரமாத்தா. எதன் மூலமாக அடைகிறான்? கண்ணு மூலமாக அடைகிறான். இந்த பானையை பற்றி வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். கண் மூலமாக அடைகிறான்னு என்ன சொல்கிறேன்னா, சான்ஸ்கிரிட்டில் வந்து அசாதாரண காரணம் கரணம். நிறைய விஷயங்கள் அது காரணம் இருந்தாலும் ஒரு யூனிக் திங் அது இல்லைன்னா நடக்காது. அப்படிங்கிற போது சாமானிய காரணம் இருக்கும், விசேஷ காரணம் இருக்கும். அந்த விசேஷ காரணம் தான் கரணம் அப்படின்பா. கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். அதன் மூலமாக இந்த ஞானம் அடையப்படுகிறது. ஸோ இந்த பானையை பார்க்குறது கண்ணு வேண்டியிருக்கு. கரெக்டாக மற்ற விஷயங்கள்லாம் வேண்டியிருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஞானம் அடையணும்னாக்க 3 விஷயங்கள் மினிமம் வேணும். ப்ராடாக யாருக்கு ஞானம், எதன் மூலம், எதனால் ஞானம், எதை பற்றிய ஞானம். சரி, இதை வந்து நம்ம பாருங்க, எவ்வளவு விஷயங்கத்தை நம்ம வி ஹவ் டேக்கன் ஃபார் கிராண்டடுங்கிறத தெரியறதுக்காண்டி தான் இந்த போஸ்டிங். அப்போ உங்களோட கொஸ்டின் எல்லாம் இதிலே ஆன்சர் ஆகிடும். ஒரு பானையை பார்க்குறேன்னு வச்சுங்களேன். அந்த பானையை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் வேணும்? முள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு அந்த பானை வேணும். கரெக்டாக? சரி, பானை மட்டும் இருந்தால் அந்த பானையோட ஞானம் கிடச்சிருமா? அந்த பானையை பார்க்குறதுக்கு கண்ணு வேணும். திறந்த கண்ணு, ஃபங்க்ஷனல் கண்ணு வேணும். ஒரு பிளைண்ட் பர்சன் கண்ணு திறந்திருந்தாலும் பார்க்க முடியாது. ஃபங்க்ஷனல் கண்ணு வேணும். இது 2 இருந்தால் போருமா? பானை இருக்குது, கண்ணு திறந்துருக்கு, ஃபங்க்ஷனலாக இருக்குது. பானையை பார்த்துட முடியுமா? வெளிச்சம் வேணும். கரெக்டாக? வெளிச்சம் வந்து டே லைட்டோ அல்லது நம்ம விளக்க போட்டோ லைட்டோ. இது அந்த லைட் இருக்கு இல்லையா, அதை வி டேக் இட் ஃபார் கிராண்டட். நம்ம லைஃப்லேயும் அப்படித்தான். நிறைய விஷயங்களை வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அம்மாவோ மனைவியோ யாரோ நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து சாப்பாடு போடுவாங்க. அது நல்லாயிருக்கும் டெய்லி.
ஆனால் சொல்ல மாட்டோம். ஒரு நாள் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக எடுத்து குறைஞ்சிடுது, காரம் ஜாஸ்தியாக எடுத்துன்னா அன்றைக்கி சொல்லுவோம். ஏன்னா அதர் டேஸ் வி டேக் தம் ஃபார் கிராண்டட். அவங்களுக்கு பண்ணி தான் ஆகணும், அவங்க கடமை. பண்ணலைன்னா குத்தி காட்டுவேன் அப்படிங்கிறது. அதை மாதிரி தான் ஒரு பானையை பார்க்குறதுக்கு பானை இருந்தாலும் கண்ணு ஃபங்க்ஷனலாக திறந்து இருந்தாலும் வெளிச்சம் இல்லை என்றால் பார்க்க முடியாது. அப்போ ஒரு பானையை பார்க்குறதுக்கு இது மூணும் போருமா? பானை, திறந்த ஃபங்க்ஷனல் கண்ணு, வெளிச்சம் இருந்தால் மட்டும் போருமா? போகாது இல்லையா? மனசு வேணும்ல. நிறைய தரம் நம்மளை எப்படியே ரோட்டில் போகும்போது ஒருத்தன் சொல்கிறான், நான் உன்னை பார்த்து கை காமிட்டேன், நீ கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிறான். நீ அந்த என்ன தானே பார்த்தேன் அப்படிங்கிறான். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை அந்த கண் அந்த சைடு பார்த்து முகம் அந்த சைடு இருந்தால் கூட மனசு அங்கே இல்லைன்னா அதை கவனிக்கிறது இல்லை. ஸோ ஒரு பானையை பார்க்குறதுக்கு பானை வேணும், ஃபங்க்ஷனல் திறந்த கண்ணு வேணும், வெளிச்சம் வேணும், மனது வேணும். மனது அங்கே இருக்கணும். அது மட்டுமே. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். கான்ஷியஸ்னஸ் தான் அறிவுபூர்வமானது. மற்றதெல்லாம் ஜடங்கள் தான், மற்றதெல்லாம் அப்பியரன்ஸ் தான் கான்ஷியஸ்னஸில். அந்த கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம. அதனால தான் இதெல்லா விவகாரமும் நடக்க முடிகிறது. சரி, அப்போது இதோடு முடிச்சுக்கலாமா? பானையோட பார்க்குறதுக்கு முடியாது. நான் சொல்ல வரதை பாருங்கோ. நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, நான் செப்பரேட் செல்ஃப், இந்த ஈகோ, இண்டிவிஜுவல் செல்ஃப், இந்த அகங்காரம் இருக்கே, இதை பற்றி அனலைஸ் பண்ணும்போது நம்ம அகங்காரம் அடி வாங்கும். உண்மையை புரிந்து கொள்வோம். ஸோ ஒரு பானையை பார்க்குறதுக்கே அப்படின்னா, அந்த பானைக்கு பதிலாக நீங்கள் துணியை வச்சுங்கோ, வாட்ச் வச்சுங்கோ, என்ன வேணால் வச்சுங்கோ. ஸோ ஒரு விவகாரம் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் வண்டி இருக்க பாருங்க. இந்த யூனிட்டி இருக்கு இல்லையா, அது இந்த ஒன்னஸ் இருக்குல்ல, அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒன்னஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணி இதை திரும்ப திரும்ப நினைக்கும் போது ஒரு பணிவு வரும் நம்மளுக்கு. அப்போது பானை வேணும், திறந்த கண்ணு, ஃபங்க்ஷனல் கண்ணு வேணும், வெளிச்சம் வேண்டும், மனசு வேண்டும், கான்ஷியஸ்னஸ் வேணும். இது மட்டும் இருந்தால் போருமா? அந்த பானையை உண்டாக்குறது களிமண் வேணும் இல்லை? களிமண் இல்லாமல் பானை இருக்க முடியுமா? சரி, களிமண் இருக்குது. களிமண் இருந்தால் மட்டும் போருமா? அதை பானை பண்ணுறதுக்கு ஒரு குயவன் வேண்டும் அல்லவா? குயவன் மட்டும் இருந்தால் போருமா? அந்த சக்கரம் வேணும்ல, அந்த சக்கரத்தை சுற்றுறதுக்கு கம்பு வேணும் இல்லை? அந்த களிமண்ணை ஒரு இடத்துலேருந்து கொண்டு வரதுக்கு கழுத வேணும் இல்லை? அந்த குயவனுக்கு அப்பா அம்மா ஒன்றும் இல்லை. பாருங்கள், இது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மெசேஜ் வாட் ஐ வாண்ட் டு டிரைவ் இஸ், ஒரு விஷயம், சின்ன விஷயம், பானையை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் இருக்குது. ஆனால் எவ்வளவு இதை நம்ம வி டேக் தம் ஃபார் கிராண்டட். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோமா? பானையை பார்க்கும்போது இதை வந்து டீப்பாக கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னாக்க நம்மளுக்கு நம்மளை பற்றி சொரூப ஞானத்தை கிடைக்கிறதுக்கு தான், அதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த எக்ஸாம்பிளை. புரிஞ்சுதா? ஸோ ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா, இன் ஷார்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பானையை பார்க்கணும்னா 5 பஞ்சபூதங்கள், கிராஸ் பஞ்சபூதங்கள் வேணும். கரெக்டாக? மண் வேணும், அதான் எர்த்து. தண்ணி வேணும். கரெக்டாக? அந்த பானையை பண்ணுறதுக்கு சுட வைக்கிறதுக்கு நெருப்பு வேண்டும். அதை காய உலர வைக்கிறதுக்கு காற்று வேண்டும். பானையை வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் வேண்டும். ஸோ பஞ்சபூதங்கள் இல்லாமல் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. கரெக்டாக? கிராஸ் பஞ்சபூதங்கள் மட்டும் இருந்தால் மனசு இல்லைனாக்க, ஸோ அது சட்டில் பஞ்சபூதங்கள். ஸோ நம்மளுக்கு கிராஸ் பஞ்சபூதங்கள் வேண்டி இருக்குது, சட்டில் பஞ்சபூதங்கள் வேண்டி இருக்குது. அப்போ இந்த பானையை பார்க்குறத நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்திரிய பிரத்யக்ஷம். இந்த இந்திரியங்கள் மூலமாக பார்க்குறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகுது? பானையை பார்க்கும்போது, நம்ம கண் மூலமாக பார்க்கும்போது மனசுலேருந்து ஒரு விருத்தி, எண்ணங்கள் வந்து அந்த பானையோட போய் அதோட ஷேப்பை எடுத்துட்டு அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ சொன்ன இல்லையா, மனசு வேணுங்கிறது. மனசுனா இதுதான். ஸோ அந்த ஞானம் வரணும்னாக்க அந்த பிரமாணம் சொன்னோம் இல்லையா, 3 வேணும்னு சொன்னோம் இல்லையா. ஒரு விஷயங்களை ஒருத்தன் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா பிரமாத்தா வேணும்னா இல்லையா. இங்கே வந்து பிரமாணம் வந்து கண் மூலமாக வருது இல்லையா அந்த விஷயம். அப்போது ஒரு விருத்தி வருது, மனசில் எண்ணங்கள் வருது, அது கண் மூலமாக, இந்திரியங்கள் மூலமாக வர்றதுனால, இதுக்கு வந்து இந்திரியங்கள்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக இந்த ஞானம் வர்றதுனால இதுக்கு பேர் இந்திரிய பிரத்யக்ஷம். இந்த பானையை வெளி உலகத்தில் உள்ள விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு பேர் என்ன பண்ணுறது? இந்திரிய பிரத்யக்ஷம். இதே மாதிரி இந்திரிய பிரத்யக்ஷம் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு வேண்டியது. கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்குறது, மூக்கால் நுகர்றது, நாக்கால் சுவைக்கிறது, தோலால் தொட்டு உணர்றது, இதெல்லாம் இந்திரிய பிரத்யக்ஷம். சரி, உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வருது. சுகம், துக்கம், பயம், கவலை, வெக்கம், இதெல்லாம் வெளியிலேயே இருக்குது. இல்லை உள்ளுக்குள்ளே தானே இருக்குது.
ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கொள்கிறோம்னாக்கா இது இதே மாதிரி தான் ப்ரொசீஜர். இதுக்கு 2 ஸ்கூல் இருக்குது. ஒரு ஸ்கூல் சொல்கிறது வெளியில் உள்ள மாதிரியே தான் இருக்குது, இந்த சுகத்தை நீ விஷயமாக வச்சுக்கோ, அந்த சுகத்தை தெரியறதுக்கு ஒரு ஞான விருத்தி, ஒரு தாட்டு வேணும். அப்போது இது விஷயமும் இருக்குது, விருத்தியும் இருக்குது, அந்த தெரிந்து கொள்ளவும் இருக்கான். இந்த 3 இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஒரு வேதாந்த பரிபாஷான்னு ஒரு புக்கு, அது அவரோட ஆத்தரை தான் சொல்கிறார். வெளி விஷயங்களாக இருக்கட்டும், உள் விஷயங்களாக இருக்கட்டும், இந்த 3 இருக்குது. விஷயம் இருக்குது, இந்த சுகத்தில் சுகத்தை விஷயமாக எடுத்துண்டு அதுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஞானத்துக்கு ஞான விருத்தி வேணும். அந்த விருத்திக்கு பார்க்குறவனுக்கு பிரமாதா இருக்கணும் அப்படிங்கிற. இன்னொரு ஸ்கூல் என்ன சொல்கிறதுன்னா, சுகமே ஒரு விருத்தி தான், அதனால் அதை பார்க்குறதுக்கு இன்னொரு விருத்தி வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு விருத்தி வேணும்னா அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள இன்னொருத்தி வரும். இப்படியே இன்ஃபினைட் ரெக்ரெஷன் ஆயிரும், அனவஸ்தா தோஷம் ஆயிரும். ஸோ சுகமே விருத்தினால் நம்ம கான்ஷியஸ்னஸில் அது இருக்கும்போது, உள்ளுக்குள்ளே இருக்கும்போது இம்மிடியேட்டாக அது தெரிஞ்சு விடும். அதுக்கு வேற ஒரு தனியாக ஒரு விருத்தி வேண்டாம், ஏன்னா அதே விருத்தி. இப்போ 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. ஒன்று சுகத்தை ஒரு விஷயமாக எடுத்துட்டு அதை தெரிந்து கொள்ள ஞான விருத்தி ஒன்று வேண்டும். இன்னொன்று வேண்டாம், அதே ஒரு விருத்தியாக இருக்கிறதுனால இது புரிஞ்சுக்கணும். உள்ளேயும் வெளியிலையும் விஷயங்கள் தெரியும் போது என்னெல்லாம் வேணும், விஷயம் வேணும், இது புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். எல்லா ஞானத்துக்கும் இந்த 3 கண்டிப்பாக வேணும். அந்த விஷயமும் விருத்தியும் ஒன்றா இருக்கா இல்லையாங்கிறது தான் பேதங்கள் இருக்குது. சில பேர் சொல்கிறா விஷயமும் விருத்தியும் சுகத்தில் ஒன்றே தான், ஆனால் விருத்தி ஓடும். விருத்தி இல்லாமல் ஞானம் நடக்காது. அந்த விருத்தியில் அந்த சைத்தன்யம் பிரதிபலிக்கும் போது தான் ஞானம்னே பேர். இந்த கான்ஷியஸ் கண்ணாடிக்கு முன்னால் நம்ம முகம் இருக்கும்போது அந்த பிரதிபலிச்சு இருந்தால் தான் அந்த டிரான்சாக்ஷனுக்கு பார்க்க முடியாது முகத்தை. நம்ம முகத்தை நம்மளே பார்த்துக்க முடியாது இல்லையா, நம்ம கண்ணை நம்மளே பார்த்துக்க முடியாது, கண்ணாடி வண்டி இருக்கு இல்லையா. அதை மாதிரி அந்த விருத்தி அந்த கான்ஷியஸ்னஸ் பிரதிபலிக்கும் போது எப்படி நம்ம முகம் கண்ணாடியில் பிரதிபலித்து நமக்கு டிரான்சாக்ஷன் ஆகிறதோ, அந்த விருத்திங்கிறது எண்ணத்தில் கான்ஷியஸ்னஸ் பிரதிபலித்தா தான் அறிவே ஏற்படும். அப்போ விருத்தி வேணுங்கிறது 2 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் வேதாந்த பரிபாஷா அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஷயம் சுகம்னு விஷயம் தனியாக இருக்குது, அதை தெரிந்து கொள்ள ஞான விருத்தி வேணுங்கிறாங்க. மற்ற ஸ்கூல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே விருத்தியாகவும் இருக்குது, விஷயமாகவும் இருக்குது, ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது பார்த்துட்டோம் நம்ம. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி ஒரு ஞானம் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஒரு விஷயம் தெரியணும்னா நம்ம என்னெல்லாம் சொன்னோம், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த விஷயம் இருக்கணும், பிரமேயம் இருக்கணும், பிரமாணம் இருக்கணும், பிரமாத்தா இருக்கணும், அப்புறம் கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். அப்போது இந்த பிரமாத்தாங்கிறது யார் அப்படின்னா, தெரிந்து கொள்வன் யாருன்னு பார்த்தா இந்த அந்தக்கரணம் இருக்கு இல்லையா, அந்த அந்தக்கரணத்துடன் கூடிய சைத்தன்யம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக டிரான்சாக்ஷனில் நம்மளை இந்த பாடி மைண்ட் இன்டலெக்டோட ஐடென்டிஃபை பண்ணிட்டுறோம், அகங்காரத்தோட. இந்த மனசுக்கு என்னெல்லாம் இருக்குது, அந்தக்கரணம்னு சொல்லும்போது என்னெல்லாம் இருக்குது, மனசுன்னா என்னது, இதா அதா வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்த்து கொடுக்கறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிஷன் எடுக்கும்போது எவ்வளோ ஆல்டர்னேட்டிவ் இருக்கோ அவ்வளோ நம்ம டிசிஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ஹோட்டலில் போகிறோம், நிறைய வெரைட்டி இருந்தால் என்ஜாய் பண்ண முடியுது, வேணுங்கிறத பிடிச்சி சாப்பிட முடியுது. ஸோ மனசு அதான் பண்ணுறது. 2வது புத்தி. அதில் இவ்வளவு சாய்ஸில் நான் என்னத்தை பண்ணணும், தீர்மானம் பண்ணக்கூடியது மனசு, புத்தி. அப்புறம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கும்போது எடுத்து கொடுக்கறது சித்தம், மெமரி. அப்புறம் நான் பண்ணிக்கிறேன், நான் என்ஜாய் பண்ணுறேங்கிறது அகங்காரம். இது எல்லாமே எண்ணங்கள் தான். இந்த 4 இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இதை நான் நினச்சிண்டு, இது நான் இல்லை, இதன் மூலமாக இது ஒரு கருவி தான், இதை நான் நினச்சிண்டு கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடியது. சுகம் துக்கம் எல்லாம் பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்து சுகம் அடைந்துடுறோம், அது நிலையற்றது. அது அதே நான் நினச்சிட்டேன்னா அது போன உடனே, அது மாறின உடனே வருத்தப்பட்டுருக்கோம். நம்ம சொரூபம் என்னது, சைத்தன்யம் தான். எதனால் மற்ற எல்லா விஷயங்களும் தெரியப்படுகிறதோ, எதனால் எல்லா விஷயங்களும் அறியப்படுகிறதோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதோ, அதுதான் நான் அப்படிங்கிற ஞானம் தான் நம்மளுக்கு வேணும். அதுதான் இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். இந்த ஆத்ம ஞானம் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஒரு கொஸ்டின் வரும், இப்போ நான் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற, நீங்கள் கான்ஷியஸ்னஸ் சொன்னாலும் அதை ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் பண்ண முடியல? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அது ஆப்ஜெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்போ கான்ஷியஸ்னஸை நீங்கள் ஆப்ஜெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அதை யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான்னு வந்துடும். அப்புறம் அவனை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது? இன்ஃபினைட் ரெக்ரெஷன் வந்துடும். ஸோ கான்ஷியஸ்னஸை ஆப்ஜெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. உதாரணம் கொடுத்தா புரியும். ஒரு சாமானை பார்க்குறதுக்கு கண்ணு வண்டி இருக்குது.
அப்போது கண்ணையே அந்த கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. கண்ணாடியில் பார்க்குறது கண்ணோட ரிஃப்ளெக்ஷன் தான் பார்க்க முடியுமா தவிர கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் கண் இருக்குங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அது பொருட்களை காட்டுவதன் மூலமாக நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிறோம், புரிந்து கொள்கிறோம் கண் இருக்குன்னு. அதே மாதிரி தான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் இருக்க முடியாது. கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் தாட் ஆர் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லா எப்படி ஒரு பொருட்களை நம்ம பார்க்கணும்னா கண்ணு வேணுமோ அதை புரிந்து கொள்கிறோமோ, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அது உள்ளுக்குள்ளதாக இருக்கட்டும், வெளியுள்ள பானையை பார்க்குறதா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள சுகம் துக்கங்களை பார்க்குறதா இருக்கட்டும், கான்ஷியஸ் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இந்த கான்ஷியஸ்னஸ் தான் நான். இப்போ இந்த கான்ஷியஸை நாங்கிறது புரிந்து கொள்ளலாம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப கிளியராக இருக்கணும். நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, எனக்கு இந்த கான்ஷியஸ்னஸ்லாம் பற்றி புரிஞ்சுட்டேன், ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறாங்க. அப்போ நீ சரியாக புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். நீ கான்ஷியஸை ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துட்டு பார்த்தேன்னா முடியாது. அப்போ அந்த ஆப்ஜெக்டாக நினச்சின்னா அந்த ஆப்ஜெக்டை யார் பார்க்குறவன்னு வந்துடும். அப்படியே அது இன்ஃபினைட் ரெக்ரெஷன் ஆகிடும். ஸோ கான்ஷியஸ்னஸை ரியலைஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? அந்த ரியலைசேஷனை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிக்கணும்னா சொல்லிக்கலாம். இது புரிஞ்சுக்கணும், ரொம்ப கிளியராக ஆகணும். இந்த கொஸ்டின் இதுதான் நிறைய கேட்டிருக்கு. இந்த கொஸ்டின் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலையே, அதுக்கு தான் இந்த போஸ்டிங். சரி, இப்போ உங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சிருது, நான் கான்ஷியஸ்னஸ். அப்போது எனக்கு இனிமேல் உடனே கொஸ்டின் வரும், எனக்கு இனிமேல் துக்கம் வராதா? எனக்கு துக்கம் வராதா அப்படின்னாக்க கான்ஷியஸ்னஸ்னு தெரிஞ்சினா மட்டும் போகாது. ஒரு டாக்டர், நல்லா படிச்சிருக்கிற டாக்டர், அவனுக்கு தெரியும் சிகரெட் குடித்தா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு, லங்ஸில் தண்ணி அடித்தா லிவரில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு தெரியும். அது தெரிஞ்சால் மட்டும் போருமா? ஆனால் அவன் சிகரெட் குடிச்சுட்டுருக்கான், தண்ணி போட்டுருக்கான். தெரிஞ்சால் மட்டும் போகாது, அது பழக்கத்துக்கு வரணும். அது எப்படி வரும்? திரும்ப திரும்ப பண்ணால் தான் பழக்கத்துக்கு வரும். குழந்தைகள் திரும்ப திரும்ப நடந்து விழுந்து அப்புறம் தான் நடக்க முடியறது, ஓட முடியறது. அதுக்கு அபியாசம் திரும்ப திரும்ப பண்ணணும். அபியாசம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதகா பத்தஞ்சலி சொல்லியிருக்கார் இல்லையா யோக சூத்திரத்தில். ஸோ திரும்ப திரும்ப பண்ணணும். இப்போ திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அதிலேயே நிலைப்பற்று இருக்க வேண்டும். டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போதும் எப்படி இந்த பானையோட எக்ஸாம்பிளை பார்க்கும்போது இது மாதிரி ஏதாவது பொருள் இருந்தாலும் சரி, மக்களை பார்க்கும்போதாலும் சரி, ஏதாவது சுகம் துக்கம் வந்தாலும் இதெல்லாம் என்னால் தெரிவிக்கப்படுகிறது, இது நான் இல்லை. நான் கான்ஷியஸ்னஸ், மற்றதெல்லாம் என்னோட அப்பியரன்ஸு. எப்படி கடல் அலைகள் தண்ணி தானோ, அது அப்பியரன்ஸ் ஆஃப் தண்ணி தானே, எல்லாமே கான்ஷியஸ்னஸோடு அப்பியரன்ஸ் தான். சர்வம் கலு இத பிரம்ம, எல்லாமே பிரம்மனோட அப்பியரன்ஸ் தான். இந்த அப்பியரன்ஸ் இல்லாமல் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கோ. அப்பியரன்ஸுகள் மாறிக்கொண்டே போகும், நாம ரூபங்கள் மாறிக்கொண்டே போகும். அந்த மாறிக்கொண்டே போகும் விஷயத்தை பார்க்கக்கூடிய மாறாத ஒன்று இருக்கணும், அதுதான் நீ. இந்த மாறிக்கொண்டே போகிறது நிலையற்றதை மித்தியா. ஸோ இதை புரிந்து கொண்டு இருந்தால் உங்களோட ரோலை நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு தரம் தண்ணியும் வேவு தண்ணியும் தெரிஞ்சால் அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்களேன். பெரிய வேவை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்கோ, சின்ன வேவை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்கோ. ஆனால் உள்ளுக்குள்ளே அண்டர் கரண்டில் ஞானம் இருக்குது, வெரி கிளியராக இது தண்ணி தான். அதே மாதிரி எல்லா டிரான்சாக்ஷன் இப்போ பேசுகிறோம், நீங்கள் கேட்குறீங்க, எல்லாம் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் நடக்க முடியாது. கான்ஷியஸ்னஸ் மட்டும் இருந்தால் போகாது, காது வேணும், காது கேட்கக்கூடிய சக்திகள் வேணும், ஒருத்தன் பேசணும். இது சொன்னாலே ஒரு ஞானம் அடையணும்னா என்னெல்லாம் வேணும்னு. ஞானம் விவகாரத்துக்கு வேண்டியிருக்கு. ஆனால் ஞானம் தெரிந்து கொள்வதற்கு வேண்டியிருக்கு. ஆனால் அது இருக்குது, ஞானம் இல்லைன்னா அது இல்லைன்னு ஒன்று அர்த்தம் இல்லை. அது இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மளுக்கு தெரியலைன்னா அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு தெரியல, ஆனால் இருக்குல்ல. ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு ஞானம் வண்டி கொண்டிருக்கு. அப்போ தெரிந்து கொள்வதுங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் தான். அந்த டிரான்சாக்ஷனுக்கு இதெல்லாம் வண்டி இருக்குது. மைண்டு, கீண்டு, பாடி, இன்டலெக்ட் எல்லாம் வண்டி இருக்குது, மெமரி எல்லாம் வண்டி இருக்குது. ஆனால் நான் என்னால் தான் இதெல்லாமே அதோட சக்தியை பெறுகிறது. எப்படி சூரிய ஒளி ஒரு கண்ணாடியில் பட்டால் அந்த கண்ணாடி பிரகாசமாக தெரிகிறதோ, இது எல்லாம் ஒரு உயிரூட்டக்கூடியது கான்ஷியஸ்னஸ் தான், அதுதான் நான். ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு ஆன்சர் என்னன்னாக்க, நீங்கள் இந்த எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணும்போது இந்த ஞானம் கண்டிப்பாக திரும்ப அந்த அண்டர் கரண்டில் இந்த ஓடிண்டே இருக்கணும். அப்போ இதனால் என்ன பயன் கிடைக்கும்? ஒரு கேள்வி. அல்லது நான் இந்த பாதையில் கரெக்டாக போயின்னு இருக்கேனா இல்லையான்னு எப்படி தெரியும்னு கேட்டால், எஃப்ஐஆர் ரிடக்ஷன் உங்களுக்கு ஆகும். எஃப்ஐஆர் ரிடக்ஷன்னா என்ன? ஃப்ரீக்வன்சி,
intensity and the recovery period of your suffering will come down. FIR ரிடக்ஷன் ஆகும். வாட் இஸ் FIR? மீந்தியெல்லாம் அடிக்கடி சஃபரிங் வந்துருந்துனாக்கா ஒரு நாளைக்கு 10 தடவை வந்ததுன்னா இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை வரும், அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை வரும். இன்டென்சிட்டி மீந்தி போட்டு தாக்கிட்டுன்னா இப்போ அவ்வளோ தாக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஞானத்தோட ஸ்ட்ரென்த்து கிடைச்சுடுத்து. வெளியிலேருந்து அட்டாக் அதையாக இருந்தால் கூட ஞானத்தோட ஸ்ட்ரென்த்து கிடைச்சதுனால தாங்கிக்கூட முடியும். இன்டென்சிட்டி குறைய இருக்கும். ரெக்கவரி பீரியட் மீந்தியெல்லாம் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்லிட்டான்னா அதையே ப்ரூட் ஓவர் பண்ணிட்டு இருப்போம். 1 மாதம் 2 மாதம் மனசுலேருந்து அகலவே. சில பேருக்கெல்லாம் லைஃப் டைம் கூட இருக்கா, அடுத்த ஜென்மத்துக்கு கூட கொண்டு போகிறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு வாரத்தில் 3 நாளில் 4 நாளில் போகும். இது பார்ப்பல். இது நடந்துன்றதுனாக்க இந்த ஞானத்தில் நீங்கள் சரியாக பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியும். அப்போ இது திடகாத்திரமானப்புறம் அப்புறம் எல்லாம் இதெல்லாம் ரோல் பிளேன்னு தெரிஞ்சுட்டுருவாள். இதெல்லாம் ரோல் பிளே, ட்ரீம் தான், எல்லாம் ட்ரீம். நினச்சோங்கோ ட்ரீம்லேயே உங்களுக்கு ட்ரீம் தெரிஞ்சால் எல்லாம் என்ஜாய் பண்ணுவோங்களா இல்லையா? நம்ம ஏன்னு அப்புறம் தான் ட்ரீம் தெரியுது. அப்போ ட்ரீம்லேயே ட்ரீம்னு தெரிஞ்சுட்டோம்னா எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோளோ அப்போது இந்த ஞானம் திடகாத்திரமாக எடுத்து. இப்போ திடகாத்திரத்துக்கு என்ன பண்ணணும்? ரிப்பீட்டேஷன் தான். காலையில் மாலையில் எல்லா டிரான்சாக்ஷன். சந்தோஷம் வரும்போது இதுவும் நிலையற்றது, துக்கம் வரும்போதும் இதுவும் நிலையற்றது. இதை தெரிவிப்பது தான் நான், அதுதான் நிலையானது. நிலையற்றது, சேஞ்ச் ஆகக்கூடியதை காட்டக்கூடிய ஒன்று, சேஞ்ச் இல்லாத, அழிவில்லாத, பிறக்காத, இறக்காத கான்ஷியஸ்னஸ் தான் நாம். நிறைய ஃபியர் வரதுக்கு காரணமே ஃபியர் ஆஃப் டெத்து தான் நம்ம பார்த்துருக்கோம். நிர்வாண சர்க்கத்தில் என்ன சொல்கிறார்? மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம். பாருங்கள், நிர்வாண சர்க்கத்தில் போஸ்டிங் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் பாருங்கள். நம்ம எல்லா போஸ்டிங்கும் நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சுன்னா இந்த ஞானம் திடகாத்திரம் ஆகும். எப்படி திடகாத்திரம் ஆகுதுன்னா இது திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறது. ஸோ டெய்லி இந்த 15 நிமிஷம் வீடியோ தான் போடுறேன். இப்போ இந்த விஷயம் இது ஒரே வீடியோவில் போடணுங்கிறதுக்காண்டி 22 நிமிஷம் ஆகிடுது, 22-23 நிமிஷம் ஆகிடுது. ஸோ திரும்ப திரும்ப இந்த வீடியோ நம்ம போட்டதை பார்த்துட்டே இருக்கும். ஸோ உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் சேர்த்து வச்சு நான் பதில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப கேள்விகள் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப அடிபணிகிறேன். நான் இன்னும் மேலும் மேலும் பயணிப்போம். ஸோ ஒரு 15-18 நாள் கேப் இருந்தது, அதை நம்ம ஃபில்ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய பயணிப்போம். ஸோ நிறைய இதே மாதிரி உங்களை கொண்டு போய் சேர்க்கறது, நம்ம சேர்ந்து பயணிக்கிறது தான் நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.